ஒரு குட்டி நாடான கத்தார் எப்படி இவ்வளோ பெரிய பணக்கார நாடாக மாறுச்சு? ஃபிஃபா வேர்ல்டு கப் நடத்துகிற அளவுக்கு எப்படி இந்த நாடு வளர்ந்துச்சு? சவுதி அரேபியாவிலேருந்து எகிப்து வரை எல்லாருமே அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கத்தார் இது எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு மீண்டும் எழுறாங்க. கத்தாருங்கிற நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம்ங்கிற பேரை வச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய சதி வேலைகளை நடக்குது. இந்த சதி வேலைகளை எல்லாம் முறியடித்து மீண்டு வர்றாங்க கத்தார். கத்தாரோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1971 தான் கத்தாருக்கு ஃப்ரீடம் கிடைக்கிது. அப்போ அது வரைக்கும் கத்தார் யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்க? வேறு யார்? நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்த பிரிட்டிஷ் தான். 1900ங்கிற காலகட்டத்தில் அல்தானிங்கிற குடும்பம் தான் கத்தாரை ஆட்சி செய்கிறாங்க. யாரோட பேரில் அப்படின்னாக்க யூகேங்கிற பேரில். யூகே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கத்தாரில் நடக்கும். 1913 ஜூலை 17 ஷேக் அப்துல்லா பின் காசிம் அல்தானி அப்படிங்கிறவர் தான் கத்தாரோட ரூலராக மாறுறாரு. 1913 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்தார் வீழ்ச்சி அடையுது. கத்தார் எதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே உள்ள மீன்பிடி தொழிலையும் முத்துக்களை சேகரிக்கிற தொழிலையும் மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. 1920 முத்துக்களை எடுத்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற தொழிலை முழுவதுமாக தடுக்கிறாங்க. கத்தாரை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த முத்துக்களை தானே நம்ம நம்பி இருந்தோம், இனி மீன்பிடி தொழில் மட்டும்தான் நம்ம அப்படின்னு மீன்பிடி தொழிலை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதனால் அங்கே பஞ்சம் பட்டினிங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கத்தார் தள்ளப்படுறாங்க. 1920 ஏற்பட்ட கஷ்டம் 1939 வரை தொடருது. 1939 இந்த நேரம் தான் 2ஆம் உலக போர் நடக்கிற அந்த நேரம். இந்த போருக்கு தேவையான வெப்பன் அது என்னன்னா ஆயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் 1939 தான் கத்தாரில் ஆயில் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கத்தாரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டோட நடுவில் உள்ள நாடு தான் கத்தார். ஆனால் அங்கே இருந்த ஆயிலை எடுத்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. 1939 1949 வரைக்குமே கத்தாரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயில் ஃபீல்டுக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்லாமல் தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்தாரில் இருக்கிற ஆயில் ஃபீல்டில் இருந்து ஆயிலை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க கத்தார். 1950 தான் கத்தாரில் முதலாக ஃபஸ்ட்டு ஸ்கூலுங்கிறதே வருது. ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் கொண்டுட்டு வராங்க. 1950க்கு அப்புறமா தான் மனிதர்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக அமைக்கிறாங்க கத்தார். ஏன்னா கத்தாருங்கிறது ஒரு பாலைவனம். சம்மரில் டே டைமில் 50 டிகிரி செல்சியஸ் அங்கே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கத்தார் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்களும் அங்கே வேலை பார்க்க வர்றாங்க. 1960 மறுபடியும் அல்தானி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் உயர் பதவி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை வேற எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இவங்க அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. இந்த அல்தானி ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஷியல் தான் அங்கே அதிகமாக இருக்குது. 1970 பிரிட்டிஷ் இதுக்கு மேலே எங்களால் கத்தாரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தார்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. கத்தாரில் உள்ள அரச குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகளும் போயிட்டுருக்குது. 1971 கத்தாருக்கு விடுதலையும் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ். 1970 மிக முக்கியமான 1971 பிரிட்டிஷ் கத்தாருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அவங்களோட இராணுவ அதிகாரிகள் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. 1972 பிப்ரவரி 22 கத்தாருக்கு ஃப்ரீடம் கிடைச்ச அந்த ஒரு வருஷத்தில் கலிஃபா பின் ஹமீதுங்கிறவரை அவரோட பதவியில் இருந்து தூக்குறாங்க. அமீர் அஹ்மத் பின் அலிங்கிறவர் தந்தை, கலிஃபா பின் ஹமீதுங்கிறவர் மகன். ஹமீதுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா தன்னோட தந்தை அவரோட சொந்தங்களை வச்சு இந்த நாட்டை சீர்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈரானில் இருந்து இவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கிது. அவங்கள வச்சு அவரோட தந்தையை இந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு இவர் பதவிக்கு வராரு. பதவிக்கு வந்த உடனே கலிஃபா பின் ஹமீதுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா யாருமே இனிமேல் கத்தாரை சொந்தமாக அதாவது அவங்க கத்தாரோட சொத்தை அனுபவிக்க முடியாது. அல்தானி மெம்பர்ஸ் வரலாம், ஆட்சி செய்யலாம், ஆனால் சொத்தை அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ராஜ குடும்பங்களுக்கு செலவு செய்கிற பணத்தை வச்சு சோஷியல் ப்ரோக்ராம், ஹவுசிங், ஹெல்த்து, எஜுகேஷன், பென்ஷன் இந்த மாதிரி தான் செலவு பண்ணணுங்கிற ஒரு புது திட்டத்தை கொண்டுட்டு வராரு கலிஃபா பின் ஹமீது. 1972 இருந்து பல விதமான மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டுட்டு வர்றாங்க கத்தாரில். 1990 இருந்து 1995 வரைக்குமே கத்தாருக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வரல. கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா முன்னேறுறாங்க, ஈஜிப்ட், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாருமே வளர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் கத்தாரில் ஷேக் ஹமீது ஹலிஃபா
அல்தானிங்கிறவர் வந்து பதவி ஏற்கிறாரு. இவர் பதவி ஏற்ற உடனே நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கிறது இயற்கை எரிவாயு மட்டும்தான். இந்த இயற்கை எரிவாயுவை எப்படியாவது பைப்லைன் மூலமாக கொண்டு போக முடியாது. அதனால் இதை வேறு ஏதாவது ஒரு வடிவத்துக்கு மாற்றணும், அப்படி மாற்றி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேறு ஏதாவது ஒரு வடிவம்னா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது லிக்விடாக மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. லிக்விடாக மாற்றணுங்கிற டெக்னாலஜி கத்தாரில் அப்போ கிடையாது. இப்போ பல நிறுவனங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க கத்தார். இப்போ அடுத்த 15 வருஷத்தில் கத்தாரில் 14க்கும் அதிகமான லிக்விட் நேச்சுரல் கேஸ் பிளான்ஸை வந்து உருவாக்குறாங்க. நிறைய ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. கேஸை எப்படி லிக்விடாக மாற்றணும், அப்படி மாற்றணும் அப்படின்னா -120°C அதோட வெப்பநிலையை வந்து நம்ம வந்து குறைக்கணும். அதுக்காக ஹெவி வெப்பன்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க கத்தார். இன்றைக்கி வரைக்குமே கத்தார் மட்டும்தான் லோ காஸ்ட்டில் வந்து இந்த இயற்கை எரிவாயுவை வந்து ஷிப் வழியாக வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இதற்கான விதையை 1995லேயே ஷேக் ஹமீத் பின் ஹலிஃபா அப்படிங்கிறவர் வந்து விதையை விதைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தான் கத்தாரோட அசுர வளர்ச்சி அடைகிறாங்க. 1995 கத்தாருக்கு இந்த டெக்னாலஜி வரும்போது செக்யூரிட்டி பிரச்சனை வருது. யார் நமக்கு செக்யூரிட்டியாக இருப்பா, நம்ம நாட்டுக்கு வந்து இராணுவம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் மிகப்பெரிய ஏர்பேஸ்க்கு அனுமதி கொடுக்குறாங்க கத்தார். இதுதான் அல் உதீன் ஏர்பேஸ். இது வந்து அமெரிக்காவோடது. அமெரிக்கா வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா செக்யூரிட்டி பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இவங்களோட வியாபாரத்தையும் பெருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கத்தார் வந்து இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ஆனால் இது மட்டும் போதாது. நம்மக்கிட்ட சேஃப்டி இருக்குது, இயற்கை வளம் இருக்குது, படிப்பு நம்மக்கிட்ட எல்லாரும் படிக்க வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு எஜுகேஷன் சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1998 மிகப்பெரிய அளவில் எஜுகேஷன் சிட்டியை உருவாக்குறாங்க. அந்த எஜுகேஷன் சிட்டியில் 6 அமெரிக்கன் மற்றும் 2 யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் சென்டர்ஸையும் கொண்டுட்டு வராங்க. கத்தாருங்கிறது ஒரு எஜுகேஷன் ஹப்பாக மாறி வருது. ஒரு குட்டி நாடு இவ்வளவு தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க மற்ற நாடுகள். ஆனால் இந்த அளவுக்கு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறாங்க கத்தார். சவுதி அரேபியா கூட இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை. சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக கத்தாரை பார்த்து பொறாமைப்படுறாங்க. அந்த நேரம், அதாவது 2003 அமெரிக்காவோட இராணுவம் சவுதி அரேபியாவில் ரொம்ப பெரிய அளவில் சேஃப்டியாக நினச்சிட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எங்கள் நாட்டை விட்டு இந்த அமெரிக்காவுடைய இராணுவம் வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கத்தார் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், பல பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை செலவு பண்ணி என்னோட நாட்டிலேயே எல்லா வசதியுமே நாங்கள் செஞ்சு தரோம், எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கத்தார். இப்போ சவுதி அரேபியாவில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வெப்பன்ஸ், இராணுவ வீரர்களுமே வந்து இப்போ எங்கே வராங்கனாக்கா கத்தாருக்கு வராங்க. இப்போ கத்தாருக்கு கூடுதலான பலமும் கிடைக்கிது. ஆயிலில் இருந்து வர பைசா, பெட்ரோ டாலரில் இருந்து வர பைசாவை வச்சு இவங்க செலவு மட்டும் பண்ணலை, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. கத்தார் வந்து பிற நாட்டு அசட்ஸ் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ஒரு ஃபண்டையும் உருவாக்குறாங்க. அதுதான் QIA, கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறத 2003ஆம் ஆண்டில் ஒரு பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான தொகையை வந்து ஒதுக்கிடுறாங்க. இந்த தொகையை வச்சு உலகத்தில் எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் சரி, மிக முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸான எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாண்ட் கரன்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. ஒரு அரச குடும்பம் அங்கே ஆண்டாலும், அல்தானி ஃபேமிலி அங்கே ஆண்டாலும், தன்னோட தந்தைக்கிட்ட இருந்து பதவியை தட்டி பறித்து தான் அமர்ந்திருந்தாலும் மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. கத்தார் நாட்டுக்காக என்ன செய்யணுமோ அதையும் செய்கிறாங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு வந்து கத்தாருக்கு என்ன தேவையோ அதையும் வந்து சிறப்பாக செய்கிறாங்க அங்கே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள். அடுத்ததாக என்ன செய்கிறாங்கனாக்கா, எல்லா இடத்துலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வெறும் ஆயில் ரிலேட்டடாக மட்டும் இருக்காமல் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாகவே இருக்கிறாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங், இந்த பில்டிங்கில் அங்கே இருக்கக்கூடிய குயின் அவர்கள், இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய கிங் சார்லஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அசட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஷேர்ஸை விட 20% கூடுதலான ஷேர் வந்து கத்தாருக்கு இருக்குதான். அதே மாதிரி நியூயார்க்குக்கு இருக்கக்கூடிய எம்பையர் ஸ்டேட் பில்டிங் ஆஃப் நியூயார்க் இருக்குதுல, அதில் அதோட 10% வந்து கத்தார்ட்ட தான் இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் 20% ஷேரை வந்து
கத்தார்கிட்ட தான் இருக்குது. ஹீத்ரோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 20% ஷேர் வந்து கத்தார்கிட்ட தான் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஏர்போர்ட்டோட 25% ஷேர் வந்து கத்தார்கிட்ட தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெர்ஷியாவில் இருக்கக்கூடிய பல பிரம்மாண்டமான நிறுவனங்கள், ஃபுட்பால் கிளப்ஸ் எல்லாத்துலேயுமே கத்தாரோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆயிலோ இல்லைனா லிக்விட் நேச்சுரல் கேஸ் இது வந்து தேவைப்படாமல் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கத்தார். இப்படி வளர்ந்து வர்ற கத்தாருக்கு எல்லாருமே எதிரியாக மாறுறாங்க. சவுதி அரேபியா மிக முக்கிய எதிரியாக மாறுறாங்க. கிட்டே இருக்கக்கூடிய UAE எதிரியாக மாறுறாங்க. கத்தாரோட வளர்ச்சி இஸ்ரேலுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியாவது கத்தாரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கத்தாருக்கு எதிரான ப்ரொபகண்டாவை வெஸ்ட் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதில் கத்தார் மாட்டுது. அப்படி மாற்ற கத்தார் எப்படி வெளியே வர்றாங்க? அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் 2010க்கு பிறகு அடிவாங்கன்னு நினச்சாங்களே, அது நடந்துச்சா? 2021 தான் கத்தார் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சாத்தியமாச்சு? 2022 இவ்வளோ பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடந்தபோது அதற்கு எதிரான ப்ரொபகண்டாவோட வெளியாக்கப்படுது. இது எல்லாத்துலேயுமே இருந்து கத்தார் எப்படி மீண்டு வர்றாங்கங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.